சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க அம்மா எப்படிமா இருந்தாங்க? அம்மா வந்து குடல்ல ஓட்டை போட்டு ரொம்ப முடியாமல் இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்பயும் முடியாமல் ரொம்ப இறந்துட்டாங்க. அப்போ சின்ன பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பிள்ளைங்க நகை கொலுசு அரணா நாங்கள் எங்கள் அப்பா கொடுத்த பாத்திரம் அதெல்லாம் உருப்படியான பாத்திரமெல்லாம் எல்லாம் அந்த அளவே விற்று சாப்பிட்டாரு. பிள்ளைக்கு தலை சீவை கூட ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த தங்கச்சி இறந்ததையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசியில் நான் காரியம் முடியட்டும்னு தாண்டி நான் காலை பிடிச்சேன். காரியம் முடிஞ்சிருச்சு, இன்னமே உன்னைய காலை பிடிக்கணும்னு என்னடி இருக்குது அப்படின்னு என்னைய கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அப்படி. உங்க வயசு என்ன? 20 முடிஞ்சு 21 நடக்குது. 20 முடிஞ்சு 21. உங்களுக்கு 18 முடிஞ்சு 19. என்னம்மா பிரச்சனை? அப்பா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பெரியம்மா வீட்டில் இருக்கோங்க மேம். அப்பா எங்களைருந்து பார்க்கவே இல்லைங்க மேம். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க மேம், ரயில்வே வேலையில் இருக்காங்க மேம். வந்து எங்களை பார்க்கவே அம்மா எங்கம்மா? அம்மா இறந்துட்டாங்க. நான் 3 வயசு இருக்கும்போதே அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க மேம். அம்மா பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்ல. அப்பா ஞாபகம் இருக்கா? அப்பாவும் ஞாபகம் இல்லைங்க மேம். பெரியம்மா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? பெரியம்மா வீட்டில் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அக்கா இருக்காங்க மேம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கனால எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் தரவே இல்லைங்க மேம். ம் ஆமாம், பெரியம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறாங்க மேம். ம். வந்து பார்க்கவே இல்லைங்க மேம். பெரியம்மா வேலைக்கு போறாங்களா? கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பெரியப்பா? பெரியப்பா கூலி வேலைக்கு தாங்க. அண்ணனும் அக்காவும் என்ன செய்றாங்க? அண்ணா அக்கா வந்து +2 முடிச்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேம். அண்ணா வந்து வேலையில் இருக்காங்க மேம். நீங்க என்ன பண்றீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க. வெரி குட். சரிம்மா, நல்லா படிச்சீங்க அப்போ. வெரி குட். இப்போ வேலைக்கு போறீங்களா? வெரி குட். சரி, இப்போ என்னம்மா பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் சொன்னாங்க மேம், அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க மேம். அவங்க ஃபஸ்ட்டு பாலக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரயில்வே வேலைங்க மேம். நாங்கள் பெரியம்மா வீட்டில் தாங்க மேம் இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அப்பா இருந்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். நான் சின்ன பொண்ணாக இருந்தேன். இல்லைப்பா வேணாம், நாங்கள் எங்களை விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் பண்ணியே தான் ஆகணும், அப்படி நீங்கள் என்னை விடலைன்னா நான் அங்கேயே பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துக்குவேன், உங்களை வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் பெரியம்மாலாம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கொசரம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்ச நாள் எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் கூட இருந்தப்போ எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க மேம். அதனால நாங்கள் இருந்துட்டு பெரியம்மாக்கிட்டே இருந்துட்டோம். அப்புறம் எங்கள் அப்பா ஊரை விட்டு போயிட்டாங்க மேம், தனியாக போயிருக்காங்க மேம். அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்பா போயிட்டு? அப்பா போய் ஒரு 10 வருஷம் இருக்கும் மேம். உனக்கு 10 வயசு இருக்கும்போது போயிருக்காங்க. உங்கள் அம்மா எப்படிமா இருந்தாங்க? அம்மா வந்து குடலில் ஓட்டை போட்டு ரொம்ப முடியாமல் இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்பயும் முடியாமல் ரொம்ப இறந்துட்டாங்க. அப்போ சின்ன பொண்ணு. உங்கள் சைட்லேருந்து என்ன தப்பா பார்த்த ஞாபகம் இருக்கா?
அப்பா பின்னாடி ஞாபகம் இல்லை மேம். சின்ன வயசில் பார்த்தப்ப ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்லை மேடம். சரி, அப்பா வேணுமா அப்பாவோட காசு வேணுமா? எங்களுக்கு என் பெரியம்மா கூட இருந்து நாங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் மேம். அப்பா வேண்டாம். அவர்கிட்ட போனால் டார்ச்சராக இருக்கும் மேம். தண்ணியிலும் குடிப்பாரு மேம். குடிச்சு எங்களை வந்து சின்ன வயசில் அக்கா வேலை செய்யணும் வீட்டு வேலை செய்யணும் நாங்கள் திட்டிக்கிட்டே இருப்பார் மேம். தனியிலும் வீட்டில் வந்து முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுமா நான்வெஜ்ஜாக வாங்கிட்டு வருவாங்க மேம். நான் எங்களுக்கு யாருக்கும் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதனால என் பெரியம்மாவை பார்த்து என் பெரியம்மாவாக செஞ்சால் சாப்பிடுன்னு சொல்லுவேன். கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாங்க மேம். அவங்க எங்களை கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அப்பா கூட்டிகிட்டு போய் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததுக்கப்புறம் அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் இல்லை நாங்கள் உங்க கூட இருக்கல, நாங்கள் சாவலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி போனோம். அப்புறம் தான் அப்போ என்ன வயசு உங்களுக்கு? இப்போ வயசு 13 வயசு இருக்கும், ஞாபகம் இல்லைங்க. அப்போ இப்படி இதெல்லாம் மட்டும் ஞாபகம் இருக்கு? பெரியம்மா சொல்லிட்டு கொடுத்தாங்களா அப்படியெல்லாம் பேசணும்னு? பெரியம்மாலாம் சொல்லித்தாங்க. அப்புறம் அப்பாவை ஞாபகம் இல்லை. அப்பா இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க மேம். அப்ப எப்படி கொடுமைப்படுத்தினாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒரு அந்த வயசு இருக்கும்போது கூட்டிட்டு போனாங்க மேம். அப்போதைக்கு வந்து இப்போ ரொம்ப இதாக எப்படி இருக்காங்கன்னு தெரியலைங்க மேம். அப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தாங்க. அப்போ ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட தெரியலைங்க மேம். அப்போ பார்த்தப்ப ரொம்ப இதாக கொடுமைப்படுத்தி இனிமேல் நாங்கள் சாவ போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோங்க மேம். அப்போ அப்பா இருந்துக்கிட்டு உங்களை நான் விட்டு உண்மை என்ன கரெக்டா பேசுங்க. அப்பா கூட போக முடியல. எங்கள் அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரத்த வச்சு கொல்லுவேன்னு சொன்னாங்க மேம். எப்போ சொன்னாங்க? கோர்ட்டு கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சொன்னாங்க மேம். அப்பா கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போனாரா? எப்போ அது? ஒரு 5 வருஷம் இருக்குங்க. ஏன் போய் சொன்னேன்? அப்போ 10 வருஷம் சொன்னேன், 11 வயசு சொன்னேன். ஏன் மாற்றி மாற்றி பேசுகிற நீ? இப்போ யார் ஒன்று கூட்டிகிட்டு வந்ததுங்க? பெரியம்மா கூட்டிகிட்டு. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க? அவங்க எதுவுமே சொல்லலைங்க. உண்மையை பேசுங்க. என் பெரியம்மா வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்கல மேம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் அம்மா உண்மையை சொன்னால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாகவும் சொல்கிறேன். இல்லை 3 வயசு சொன்னேன், அப்புறம் சின்ன குழந்தையா இருக்கும்போதுங்க மேம் 10 வயசு சொன்னேன். அப்போ அப்பாவை பார்க்கவே இல்லை சொன்னேன். அப்போ இப்போ 5 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அப்பாவை பார்க்கவே இல்லைங்க மேம். ஞாபகம் இல்லைங்க மேம். இப்போ கொஞ்சம் உங்க அப்பா வேண்டாம், பெரியம்மா கூட தான் இருக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவர் கேஸ் போட்டு உங்களை கூட்டிட்டு போனாரு. மறுபடியும் பெரியமாட்ட வந்தாச்சு. அப்பா வேண்டாம், ஆனா அவர் காசு மட்டும் வேணுங்கிறது எந்த வகையில நியாயம்? அவர் கூப்பிட்டு கேஸ் போட்டு கூட்டிட்டு போயிருக்காருல? கூட்டிட்டு போனாங்க மேம். கூட்டிட்டு போய் எங்களுக்கு கொடுமைப்படுத்தினாங்க மேம். எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா போடலைங்க மேம். அடிச்சிட்டாரு மேம் அப்பா. எப்போ? சும்மா ஏதோ பேசக்கூடாது. உண்மையதாங்க மேம் சொல்றேன், சும்மா பேசலைங்க. ஏன் மாத்தி மாத்தி பேசுற நீ? என்னதான் பிரச்சனை? உண்மையை பேசு, நான் ஹெல்ப் பண்றேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரியம்மா கூட தாங்க மேம் இருக்கிறேன். அவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மேம். அவங்க எதுவுமே எனக்கு சொல்லித்தரலைங்க மேம். அவங்க கூட இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து எங்கள் பெரியம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்களை கேட்டுட்டு எங்கள் தாத்தாக்கு சைனும் எங்கள் தாத்தா கூட சேர்ந்து பேசிட்டு தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வேணவே வேணான்னு தான் சொன்னோம். எங்கள் அப்பா தான் நீ கல்யாணம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் வச்சுருந்தோம். அவர் ரொம்ப நீ வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தி சொன்னாங்க. நானும் சரி ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்கப்ப எங்கள் அம்மா வந்து அந்த சித்தி வந்து எதுன்னு சொல்லிடுவாங்க எங்கள் அப்பாட்ட, எங்களை என்னையும் தம்பியை பற்றியும் சொல்லவும் அவர் வந்து திட்டிகிட்டு இருப்பாரு மேம். திட்டிகிட்டு இருக்கிறப்ப எத்தனை வயசுல? 5வது படிக்க போகுது மேம். 5வது படிச்சுட்டு இருந்தேன் மேம் அப்போதைக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி விட்டு வந்தாச்சு, 3 வயசுல. அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்கவே இல்லை சொன்னேன். அப்பா அப்போ பாலக்காட்டில் இருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தாங்க மேம், ஒரு 3 வருஷம் இருக்கு மேம் கழிச்சு தாங்க மேம் வந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கூட தான் சித்தி கூட இருந்துட்டு பெரியம்மா வீட்டிலே இருந்துக்குவோம், அவங்க கூட இருந்துக்குவோம். அவங்க இருந்துட்டு எங்கள் சித்தி இருந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுமைப்படுத்துறேன் இப்படி சொல்லிடுவாங்க. தப்பாக எங்களை பற்றி சொல்லிடுவாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, எதுவும்
அது பண்ண மாட்டேங்குது இது பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு வந்தோடனே ட்ரிங்க்ஸ் நல்லா அடிப்பாங்க மேம், ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க மேம். அடிச்சுட்டு வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவங்க சித்தி ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, எது சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு அடிப்பார் மேம். அடிச்சுட்டு நீங்கள் இனிமேல் இங்கே இருக்காதீங்க, உங்கள் பெரியம்மா வீட்டுக்கே போங்க அப்படின்ட்டுருவாங்க மேம். அப்புறம் என்ன நடந்தது? பெரியம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்துட்டு எங்கள் அப்பாவும் சித்தி கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போனாங்க? தாந்தோணிமலை ஏரியாவுக்கு போயிட்டாங்க மேடம். தாந்தோணிமலைக்கு அங்கே வந்து எங்கள் அப்பாவோட 2ஆம் மணி இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கியிருந்தா அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதமா நம்ம தெரில. அதுக்கப்புறம் எங்களை வந்து நைட்டு 10 மணிக்கு போலீஸ் வச்சு எங்களை வந்து கூப்பிட்டு போனாங்க. தூங்கிட்டு இருந்தவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நீங்கள் உங்கள் அப்பா கூட போங்க, ஒரு வாரம் இருங்க, நடவடிக்கை பிடிச்சிருந்தா இருங்க, அப்படி இல்லைன்னா அவங்க முடிவு தான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்களும் போனோம். எங்கள் பெரியம்மா அப்போ விவரம் தெரியல, கொஞ்சம் வரைக்கும் தெரில. நாங்களே அவங்க கூப்பிட்டு போனாங்க, நாங்களும் போனோம். போயிட்டு எங்கள் அப்பாவோட சித்தியோட அம்மா இருக்காங்களா மேம், அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கே இருக்கவும் அங்கே போய் சிக்கன் சமையல் ஆக்கிற ரூமில் போய் தண்ணி மோந்து குடித்தேன். தண்ணி நீ ஏன்டா மோந்து குடிக்கிற, போய் உங்கள் அப்பா வீட்டில் போய் மோந்து குடின்னு அவங்க மாமியார் வந்து சொன்னாங்க மேடம். அதுக்கு வந்து எங்கள் அப்பா அப்போ இல்லை. அப்போ நாங்களே சொல்லாமல் சரி வந்துட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தனியாக ஒரு வீடு எடுத்திருந்தார். அந்த வீட்டில் போய் அங்கே தான் இருந்தோம் மேடம். ஒரு 3 நாள் 3 நாள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தாங்க மேடம். சாப்பாடு அவ்வளோக்கும் ஒன்றும் கிடையாது மேடம். கொஞ்சமாக தான் போடுறாங்க. வேணுமா வேணாமான்னு கேட்டும் சொல்லுறது இல்லை. எல்லாம் சித்தி மட்டும் இப்போ நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் வீட்டில் ஆக்கி கொஞ்சமாக போடுறது, 2 பேருக்கு மட்டும் கொஞ்சமாக ஆக்கி போடுறது. அவங்க மட்டும் நான்வெஜ்ஜு எல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு வேலை முடிச்சு வருவார் மேடம். அப்போ சொல்லுவார் வாங்கி சாப்பிட்டாங்க, இங்கே பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இப்படி ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி, வெளியவோ ஊரில் ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டியிருந்தாங்க. காலையே வெளியே வருது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே போயிடுறது. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா நம்பர் எனக்கு மனப்படமாக இருந்துச்சு மேடம். அவங்கள்ட்ட போய் நான் எங்கேயோ பிடிக்கல, இங்கேருந்து கூட்டி போயிருங்க நாங்கள் சொல்ல போனேன். அதுக்கப்புறம் அங்கே யாரோ பார்த்து ஒரு நம்பர் மாறி போச்சு. வேறு ஆளுக்கு போனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் நான் எங்கள் தாச்சை தாங்க முடியும், நானும் எங்கள் அக்காவும் எங்கேயோ சாவலான்னு போய் எங்கிட்ட போனோம் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கவும் நாங்கள் வந்து இங்கே தான் போகிறோம் இன்னும் போய் சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து வந்துட்டார் மேடம் வீட்டுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் ஓடுவோம் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் இப்படி டார்ச்சர் பண்ண சொல்லவும் நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போயிட்டு இருந்தா வரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கையோடு கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா போங்க, நான் முன்னாடி போங்க, நான் வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வரல மேம். அதுக்கப்புறம் பெரியம்மாவோட தான் இருக்கீங்க? அதுக்கப்புறம் பெரியம்மாவோட தான் இருக்கு மேம். இப்போ என்ன வேணுமா அவனுக்கு? எங்கள் பெரியம்மா வேணும் மேம், எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா மேலே ஆசை இருக்குது மேம், ஆனால் அவர் எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மேம். என் பேர் கூட மறந்துட்டாங்க மேம் எங்கள் அப்பா. நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து சின்ன மலைப்பட்டில் படிக்க மணிகண்டன் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். என் பேர் மணிகண்டன் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு மேம். நான் அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டாரு மேம். நான் வந்து போனேன். உங்கள் பேர் என்ன, நீங்கள் நடேசனா? நான் கேட்டேன். ஆமாம் நான் நடேசனா அப்படின்னாங்க. ரயில்வே வேலை பார்க்குறீங்களா? ஆமாம் ரயில்வே வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் தான் மணிவேலு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீ தான் மணிவேலான்னு கேட்டோன்னே நான் தானே உங்கள் அப்பான்னு சொன்னால் நீ இல்லை எனக்கு தேவையில்லை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு போயிட்டேங்க. பேர் கூட இது நடந்தது நான் 9th 8th ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கும்போது. நீங்களே நேராக போய் கேட்கலாம்ல, அப்பாவை பார்த்து அப்பா எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சொல்லலாம். அவர் எங்கே இருக்காங்கன்னு இன்னும் ஒன்றும் தவிர சரியான கூடிய போதப்படுவார் மேம். போய் நிறையா சொல்லுவார் மேம். ஆஃபீஸில் போய் அவர் வேலையை எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆஃபீஸுக்கு போனப்போ அவர் எங்கள் முன்னாடியே ஆஃபீஸர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உன் பிள்ளைங்க எங்கே இருக்கான்னு கேட்கும். என் பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்குதுங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு போய் சொல்லியிருக்காரு மேம். எங்கள் முன்னாடியே போய் சொல்லியிருக்காரு மேம். நாங்கள் ஆஃபீஸில் அப்பா இருந்தேங்க மேம். ஆஃபீஸில் நானே பெரியம்மா ரயில்வே ஸ்டேஷன் திருச்சிராப்பள்ளி ஆஃபீஸ் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க மேம். அங்கே கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப தான் அவங்க சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் தாங்க நல்லா படிக்குதுங்க
அப்படின்னு சொல்லவும் அவங்க முன்னாடி மேனேஜர் இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க அங்கேயே படிக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அங்கே தான் படிக்குதுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முன்னாடியே போய் சொன்னார் மேம். ஃபோனில் அதை விட்டனே. இப்ப அப்பா எங்க இருக்காருன்னே தெரியாதுங்க மேம். தேடி பிடிக்கணும். ஆமாம். 8வது படிக்கும்போது பார்த்துருக்கீங்க. ஆமாம். 8வது படிக்கும்போது இவரோட பேரு கூட தெரியாம மணிகண்டன் கேட்டு வந்திருக்காரு. இந்த பையன் போய் மணிவேல், இந்த பையன் பேரு போய் பார்த்த உடனே இந்த பையன் கேட்டிருக்கான், யாரு நீங்க கேட்டப்போ, நான் வந்து நடேசன் இல்லையா, நடேசன், நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு சொன்னப்போ, நீங்க தான் அப்பா, ஆனா எனக்கு நீங்க வேண்டா சொல்லிட்டு வந்திருக்காரு. என் பேரு கூட தெரியாத அப்பா எனக்கு வேண்டா சொல்லியிருக்கான். நாங்கள் அது வரைக்கும் சின்ன வயசுல என் பெரியம்மா கூட தான் மேம் இருக்கோம். எங்கள் அப்பா வந்து தண்ணி போட்டு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது மேம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த நிலைமையில ஆச்சு மேம். அதுக்கு முன்னாலே எங்கள் மேலே ரொம்ப பாசமாக பாசமாக இருந்தார். தான் மேம். கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க மேம் எங்கள் மேலே சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க மேம். எங்களை பார்த்தாவே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வெறுப்பாயிருவார் மேம். சுற்றிக்கிட்டே இருப்பாருங்க மேம். தண்ணி போட்டு வந்து வீட்டில் இருந்து என் பெரியம்மா கெட்ட வாரத்துலேயே பேட் வயசில் நிறையா வார்த்தை பேசுவார் மேம். அதுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி அதுக்கப்புறம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். ஏன்னா அந்த கடனும் கட்டல ஒன்றும் கட்டல, கல்யாணம் ஆனோடனே எனக்கு வேலையாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு மேம். வீட்டில் பக்கத்து வீட்டில் குடி இருந்தார் மேம். அந்த வீட்டில் குடி இருந்துட்டு அதுக்கப்புறம் சண்டை வந்து இல்லை கிளம்பி போயிட்டாரு மேம். எங்கே தாந்தல்மொழிக்கு போயிட்டாரு மேம். சொல்லுங்க, உங்க தங்கச்சி வாழ்க்கையில என்ன நடந்தது? அடிக்கடி தண்ணி போடுவாருங்க. தண்ணி போட்டுட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சந்தேகமாகவும் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. நான் இந்த குழந்தைங்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டுனாலும் பிரியலை, ஓரளவுக்கு நல்லா தான் வச்சுருந்தாரு. என் தங்கச்சி செத்ததுக்கப்புறம் தான் பிள்ளைங்கள. எப்படி இருந்தாங்க அவங்க? குடலில் ஓட்டை போட்டுருச்சுங்க. உள்ள குடலில் ஓட்டை போட்டு 3 ஆப்ரேஷன் பண்ணணும். நாங்களும் முயற்சி பண்ணி காப்பாற்றிடலாம். இந்த பையன் பிறந்து 10 மாதம் ஆப்ரேஷன் பண்ணும்போது 10 மாதத்து பையன். இந்த பிள்ளை பிறந்து இந்த அம்பிட்டு பிள்ளை இருக்கும், 2.5 வயசு பொண்ணு இருக்கும். அந்த ஆளுக்கிட்ட அப்போல்லாம் வேலைக்கு போகலைங்க. என் தங்கச்சி சாகும் போதெல்லாம் சரி இவங்க கையில் காசு இல்லை அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஒரு வேலையில் தலையாரி வேலையில் இருந்தாருங்க. அந்த காசு லிட்டர் ஆனார். அந்த நேரம் அந்த காசை வச்சு வைத்தியம் பார்த்தோம். வைத்தியம் பார்த்து ஒன்றும் ஆகலைங்க. ஒரு வருஷம் கழிச்சு இறந்துருச்சு. 1 வருஷம் இருந்துச்சு. 1 வருஷம் ஆனது இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பிள்ளைங்க இந்த கொலுசு அரணா நாங்கள் எங்கள் அப்பா கொடுத்த பாத்திரம், அதெல்லாம் உருப்படியான பாத்திரமெல்லாம் எல்லாம் அந்த அளவே விற்று சாப்பிட்டார். பிள்ளைக்கு தலை செய்வ கூட ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த தங்கச்சி இறந்ததையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் தான் தூக்கிட்டு வந்தேன். 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு வந்து எங்கள் அம்மாவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமல்ல, நான் வேலைக்கு போகணும், பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு எங்கள் அம்மாவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து. நீங்கள் எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க? நாங்கள் 5 பேருங்க. அண்ணன் தம்பி? ஒரு அண்ணன். எனக்கு முன்னாடி 3 பேர், எனக்கு பின்னாடி 2 பேர். எனக்கு முன்னாடி 2 அக்காவும் ஒரு அண்ணன், பின்னாடி இவங்க அம்மாவும் இன்னொரு பையன் கூட வந்திருக்கிற அவங்க அம்மாவும் 2 தங்கச்சிங்க. இறந்ததுலேருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக வந்து பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியதானே, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல குழந்தை இருக்கவும், குழந்தை இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானேன்னு எங்கள் அம்மாவுக்கிட்டையும் எங்கள் அக்காக்கிட்டையும் வம்பு இழுத்துருக்கிறாரு. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொல்லவும் எப்படி குழந்தை இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா இந்த குழந்தைங்க எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் கொஞ்ச நாளாக தயங்கி நின்னோம். அந்த ஆள் அப்புறம் பார்த்தா கட்டுப்படுத்த முடியலைங்க. கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கவும் அப்புறம் நான் தான் பார்த்துட்டு, இதுக்கு வேறு வழி ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 10ங்கிறதுக்கு ஒரு 5 கூட கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சுற்றி இருந்தவங்களும் கொஞ்சம் கூட பிள்ளைங்களை பொறுத்து யோசிக்காமல் பொண்ணை பார்த்து முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு 15 வருஷம் ஆகுதுங்க. 15 வருஷமாகவும் இந்நேரம் வரைக்கும் கண்ணுலையே பார்க்கல. குழந்தைங்க எவ்வளோ வளர்த்திருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா படிக்கலையா அப்படின்னு வந்து குழந்தைங்களை பார்க்கவே இல்லை. கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போனாராமே? கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
கேஸ் போட்டு இங்கே அந்த ஆள் கல்யாணம் முடிஞ்ச மாயம்தான் கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. கேஸ் போட்டு கூட்டிகிட்டு போய் 5 நாள் 6 நாளாக இருந்தாங்க. அதுக்கு மேலே இருக்க முடியல. விஷத்தை வச்சு கொள்றேன்னு பேசியிருக்கிறாங்க. விஷத்தை வச்சு சோறு வயிற்றுக்கு, இந்த பிள்ளைங்க வயிற்றுக்கு சோறு போடலையா அந்த பொம்பளை. அவங்க தாய் பிள்ளையெல்லாம் வந்து பேசுகிறாங்களாம், ஆளுக்கு பேசுகிறாங்களாம், அடிக்கிறாங்களாம். எங்கே வந்து சோறு திங்கிறது, ஆர்டி உங்களுக்கு ஆக்கி வைக்கிறது அப்படின்னு. அவங்க அக்கா அவங்களும் 5 பேருங்க எல்லாம் அந்த ஊர்லேயே இருக்கிறாங்களாம். நாங்கள் பின்ன அவங்கள பார்த்ததும் இல்லை, யார் எவருன்னு தெரியாதுங்க. நானும் 8 மாதம் வச்சுருந்தேன். கல்யாணம் பண்ணி வச்சு 8 மாதம் ஒன்றா வச்சுருந்தோம். 8 மாதம் ஒன்றா 4 மாதம் ஒன்றா வச்சுருந்து பார்த்தேன். எந்த வேலையும் வீட்டில் ஒரு வேலை, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் அந்த சோறாக்கி குழம்பு வச்சு அந்த பொம்பளைக்கு தட்டில் நான் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரிக்கு வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைகளை வெறுத்து பேசுவாங்களே, கொடுமை பண்ணுவாங்க, குழந்தைங்கள கொடுமை பண்ணுவாங்கன்னே நான் அந்த பொம்பளைக்கு பணிஞ்சு வேலை செஞ்சு பார்த்தேன். நான் ஒன்றும் ஒத்து வரல. தனியாக 4 மாதம் வச்சேன். தனியாக எங்கள் மாமியார் வீட்டில் கொண்டு நீங்கள் அங்கே தனியாக இருங்க, உங்கள் குடும்பத்தோட இருங்கன்னு சொல்லி தனியாக வச்சு பார்த்தாலும் இந்த பிள்ளைங்களை எதுவுமே கண்டுக்கல. காலையில் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க 2 பேரும். மத்தியானம் போண்டா டீ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. சாயந்தரம் முட்டை வாங்கிட்டு வந்து அன்னாடு குழம்பு வைப்பாங்க, வறுப்பாங்க. இந்த பிள்ளைங்க இந்த இன்னைக்கு கேட்குறேன், எனக்கு அது தெரியல பெரியம்மாங்கிறேன். வாசப்படியிலேயே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம அப்பா கூப்பிடுமான்னு இப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த முட்டையை போண்டா டீ வாங்கிட்டு வந்துட்டா. இந்த சிறுசுல இருந்து இதுக்கு வட்டிக்கு வாங்கி தீனி பால் இதெல்லாம் வாங்கி நான் கொடுத்துருக்குறேன். வட்டிக்கு வாங்கி கூட கொடுத்துருக்குறேன். கல்யாணத்துக்கு 20,000-25,000 கடனை வாங்கி வச்சுட்டு அந்த கல்யாண கடனையும் கட்டலைங்க. கடைசியில் நான் காரியம் முடியட்டும்னு தாண்டி நான் காலை பிடிச்சேன். காரியம் முடிஞ்சிருச்சு, இன்னமே உன்னைய காலை பிடிக்கணும்னு என்னடி இருக்குது அப்படின்னு என்னைய கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போயிட்டா. அப்படி கேஸு போட்டால் செய்க்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேஸு போடலான்னு சொன்னாங்க. கோட்டை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன் 2 பேர்த்தையும். கூட்டிகிட்டு போய் அவங்க தான் இந்த விளக்கம் சொன்னாங்க. கேஸு இப்படி போடுமா, கேஸு போட்டு வாதாட்டினா தாம்மா கிடைக்கும், அவன் நல்ல மனுஷன் கிடையாது, நம்ம பிள்ளைங்க இருக்குதுன்னு மனசாட்சி அவனுக்கு இல்லை, பிள்ளைங்களுக்கு அவன் எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன், எந்த உதவியும் பண்ண மாட்டேன், நீ கேஸு போட்டு வாதாட்டினா தாம்மா பிள்ளைங்களை கரமரம் சேர்க்க முடியும்னு கோட்டை ஸ்டேஷனில் சொன்னாங்க. என்ன பிடபிள்யூ ஆஃபீஸுன்னு சொல்கிறாங்களே, அங்கே போய் கேட்டோம். விளக்கம் கேட்டு ஒரு மனு எழுதி கொடுத்தோம். என்னமோ இப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆளை பிடிச்சி விசாரித்து போய் வக்கீலை வச்சு கேஸு போட்டு 5 வருஷம் ஆக போகுது. அதுவும் நடந்து பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. வக்கீல் இந்தம்மா ஆச்சுங்கிறாரு, ஒன்றும் ஆக மாட்டேங்குது, இந்தம்மா ஆச்சுங்கிறாரு, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இப்போ கேஸு முடிஞ்சு உத்தரவு போட்டு தீர்ப்பு சொல்லி 9 மாதம் ஆகுதுங்க. இந்நேரம் வரைக்கும் வக்கீலை கேட்டோம்னா அவனை ஆளை பிடிக்க முடியலமான்னு சொல்கிறாரு. அப்புறம் நாம் அதுக்கு மேலே எனக்கு அதுக்கு மேலே விவரம் தெரியாதுங்க. மிரட்டி கேட்குற மாதிரிக்கெல்லாம் எனக்கு ஊக்கமும் பத்தாது, விவரமும் தெரியாது. இன்ன வரைக்கும் வக்கீல் ஃபோன் பண்ணலை. இப்போ நான் போய் தண்டிட்டு வந்து இப்போ 3 மாதம் ஆக போகுதுங்க. இந்நேரம் வரைக்கும் வக்கீல் நீ போமா கூப்பிடுறேன்னாரு. நான் கூப்பிடவும். நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? நீங்கள் அதுங்களுக்கு பசி ஆத்தினா போதுங்க, அதுதாங்க என்னோட. உங்களால் முடியலையா? என்னால் முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு தாந்துக்குச்சு, முசுவா எல்லாம் குறைஞ்சிக்குச்சு. அவர் கடமை தான், அவர் பார்க்க வேண்டியது நியாயம்தான். ஏன் முசுவு குறைஞ்சிக்குச்சு, இதுக்கு மேலே அவங்கள கரமரம் சேர்க்கணும், அவங்களுக்கு சீர்வரிசை செய்யணும். இன்னைக்கு காலம் எப்படியோ போகுது. நியாயமான விஷயம்தான், அவர் பார்க்க வேண்டியது தானே, அவர் கடமை அது. அவர் கடமை. இது வரைக்கும் கண்ணுலயே பார்க்கல. அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. எங்க இருக்கிறாருன்னு தாந்தானி மலையில இருக்கிறாருன்னு சொல்றாங்க.
எங்கே நான் இருக்கிறாரு என்ன பண்ணுறாருங்கிறது அது ஒன்றும் தெரிஞ்சுக்கலைங்க. நாங்கள் எங்கே பேச்சுவார்த்தையும் இல்லை போக்குவரத்தும் இல்லைங்க. எங்கே போய் பார்க்க முடியும் இருக்கிற பசங்க மேல கொஞ்சமாவது பாசம் இருக்குமா? இல்லை. பசங்களை கோர்ட்டில் தான் மொத பார்க்குறாரு. பிள்ளைங்க இந்த பிள்ளைங்கன்னு அடையாளம் தெரியலைங்க. பிள்ளைங்க பேரும் தெரியல அடையாளமும் தெரியல. அப்படி இருக்கும்போது பாசம் இருந்துச்சுன்னா எப்படி வராமல் இருப்பாங்க? அவருக்கு குழந்தைங்க இருக்கா? இல்லை, குழந்தைங்களும் இல்லைங்க. சின்ன வயசுலயே இந்த பிள்ளைய இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு ஏன்டி அம்மா கடைக்கு போக சொன்னா போக மாட்டேங்கிறியாமல்ல, என்ன காரணம்? அம்மாளுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுக்காத உனக்கு இங்கே என்ன வேலை? கெட்ட பேச்சா பேசுறாங்க மேடம். சின்ன பிள்ளைல அந்த மூட்டு பிள்ளையிலேயே அப்படி பேசுனா வாங்க விஷத்தை வச்சு கொள்றேன்னு கூப்பிட்டா எந்த குழந்தையாவது போவுங்களா? நல்லா படிச்சிருக்கால? ஆமா. வேலைக்கு போக வேண்டாமா? என்னோட இதுக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு அவன் அப்பந்தான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்துட்டேன். அப்பந்தான் செய்யணும்னு அவங்க கூட அனுப்பி ஏதோ ஒரு அசம்பாதம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமாகவும் இருக்குது. கெட்ட பேர் தானுங்க. எனக்கும் இப்போ வளர்த்தும் புண்ணியம் இல்லை. ஏதோ ஒன்று ஆயிரத்தி வெறுப்புல போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிற இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கால நிலவரத்துக்கு சொல்ல முடியுமா? பார்க்க முடியுமா? அந்த பொம்பளைக்கு ஒன்றும் இல்லை, அவள் கண்டுக்க மாட்டா. இங்கே இருக்கையிலேயே நோட்டு போட்டு எழுதி வைக்கிற அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகும்போது 1 ரூபா 2 ரூபா அந்த ஆள் காசு கொடுக்கறது. அந்த காசை நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறான் அந்த பொம்பளை. அப்படி அன்னைக்கே அப்படி இருந்தவ இன்னைக்கு அவள் சோறு ஆக்கி போடுவாளா? நேரத்துக்கு நேரமே போகிற மாதிரிக்கு இருக்கும், நேரமே வர்ற மாதிரிக்கு இருக்கும், இருட்டாகி வர்ற மாதிரிக்கு இருக்கும், தேடி போகிற மாதிரிக்கு இருக்கும். பிள்ளைங்களை என்ன காணான்னு காலையில் நேரமே போகிற மாதிரிக்கு இருக்கும். துணி மணி துவச்சி போட நேரம் கிடச்சிருக்கும், கிடைக்காம இருக்கும். சாப்பாடு ஆக்கி டிஃபனில் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரிக்கெல்லாம் அவள் செய்வாளா? சாப்பாட்டுலேயே ஏதோ விஷத்தை எதுவும் வச்சு கொடுத்துட்டு கூட பழியை எங்கிட்டாவது போட்டாலும் கூட போடுவாங்கிறது சந்தேகம் வருதுங்க இல்லைங்க மேடம். அவங்க அம்மா சில விஷயங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா? குழந்தைங்க வளர்க்குறதுங்கிறது சாதாரணப்பட்ட சாதாரண விஷயமா? அது அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அது இல்லாமல் இந்த 2 பசங்களையும் பார்த்துருக்காங்க. சரிம்மா, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவரை 4 கேள்வி கேட்டிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்க? கேட்டாங்க சொந்தக்காரங்க. எங்க அப்பா நானும் 25,000 கடை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன் பாருங்க. அந்த அம்மா பக்கத்து வீட்டில் அந்த அம்மா 5 பேர் போனோம். எங்கள் கொழுந்தனார் பொண்டாட்டி எங்கள் அப்பாவோட 5 பேர் போனோம். இந்த பிரச்சனை இழுத்துட்டு போனதுக்கப்புறம், கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் காசு கொடுன்னு இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அப்போ இந்த பிள்ளைங்களை பார்க்கணுங்கிறதுக்காக கடன் கொடுத்ததை கேட்குற மாதிரிக்கு போயிருக்கிறோம். எங்கள் அப்பா நான் என் மவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னல்ல, என் பேர பிள்ளையவே கூட்டிகிட்டு போயிட்டே என் காசை வையிடான்னு சொல்லி எங்கள் அப்பையும் கேட்குறாரு. அந்த அம்மா வந்து கல்யாணத்துக்கு வாங்கின காசை நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்ட, என் கல்யாணத்துக்கு வாங்கின காசை கொடுறான்னு சொல்லி அந்த அம்மா கேட்கட்டும் அப்படின்னு இதை சாக்கு வச்சு நாங்கள் அந்த பிள்ளைங்களை பார்க்கணுங்கிறதுக்காக போகிறோம். பார்க்கணுங்கிறதுக்காக போகும்போது இந்த பிள்ளைக்கு தெரியலை, அவனுக்கு அடிக்கிறதுக்கு ஆசை. அவனுக்கு அடிக்கிற காய்ச்சல் இவனுக்கு இந்த பிள்ளைக்கு தெரியல. 2 பேர்த்துக்கும் போகிறது போல காய்ச்சல் நெருப்பு மாதிரி அடிக்குது. நாங்கள் 5 பேரும் போய் வாசப்படியில் அவ்வளவு தூரத்தில் வரும்போதே இந்த பையன் பார்த்துக்கிட்டேன், டயரை ஓட்டிக்கிட்டு வெளியேற வந்தேன். இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே இப்படி உட்காந்த பிள்ளை காலு கையெல்லாம் அந்த நரம்பெல்லாம் அப்படியே பிடிச்சிக்குச்சு. சோறு இல்லாமல் என் மேலே ஏக்கம் பிடிச்சி காலு கை நரம்பெல்லாம் அப்படியே பிடிச்சி சோறுங்கிறதே தொடவே இல்லையா கையில் 5 நாளாக. இவன் விட்டு தின்னுட்டு டயர் ஓட்டிட்டு வரும்போது நான் அங்கேருந்து வரும்போதே பார்த்தவேன் ஒடியாந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, பெரியம்மா எப்படியாச்சும் எங்களை காப்பாற்று, நாங்கள் இங்கே இருந்தால் நாங்கள் பிழைக்க மாட்டோம், எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுன்னு 2 பேரும் அழுவோம். நாங்கள் 5 பேரும் அழுவோம். அங்கே சனமே வந்து எல்லாம் இப்படி கூடி போச்சு, எல்லாம் கேன்னு அழுகுறோம். இளவூடு மாதிரி உக்காந்துட்டு நின்றுக்கிட்ட அழுகுறோம் கேன்னு. மகளிர் போலீஸோட தான் போயிருக்கிறோம் ஆட்டோவில். அவங்க வந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க, விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. காசு கல்யாணத்துக்கு காசை கொடு, கல்யாணம் பண்ணினியல்ல அந்த காசு கேட்குறாங்க. அந்த அம்மா வந்திருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது.
அது யாரோ எனக்கு தெரியாது, இது ஒன்று தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு மேடம். எங்கள் அப்பையும் கேட்குறாரு, என் காசை கேளுமா, என் பிள்ளைய பேர பிள்ளையோ கூட்டிகிட்டு வந்துட்டா என் மாவோ செத்துப்போ சின்னமே, இவனுக்கு எனக்கு என்ன இருக்குது, என் காசை கொடு 35,000 செலவு பண்ணி பார்த்தேன், என் காசை அவனை வைக்க சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மாமனாரும் இல்லை, யாரும் இல்லை. இவ்வளவு தூரம் செஞ்சவங்களுக்கு அவனுக்கு சோறாக்கி போடுறதுக்காக எங்கள் அம்மா 2 காலையும் முழங்காலில் நவுந்துக்கிட்டு முழங்கால் வலி. என் தங்கச்சி சீரியஸாக இருக்கும்போது இவனுக்கு காய்ச்சல், இந்த பிள்ளைக்கு காய்ச்சல், 3 நாள் விட்டுருக்கிற அவளுக்கு சவரட்டனைக்கு சோறாக்க, அவள் துணிமணி துவைக்க, இவங்க அம்மாவுக்கு துணிமணி துவைக்க, தண்ணி மோக்க, எங்கள் சின்னம்மா ஒன்று, எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் அக்கா 3 பேர் வீட்டுக்கு ஆள். இவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க மட்டும் நானும். இங்கேருந்து போகணும், 10 மைல் வரும். இங்கே காலையில் செம்பிளி ஆடு வச்சுருந்தோம். அந்த செம்பிளி ஆட்டை அடுத்தவங்கள்ட்ட விட்டுட்டு 1 வருஷமா என் பிள்ளைங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. சோறாக்கி கொடுக்க முடியாமல் நான் அவளை உசுரை காப்பாற்றணும், இது சின்னஞ்சிறுசுன்னு. காலையில் 8 மணிக்கு பஸ் வருது, 8 மணிக்கு போனோன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பஸ் வரும். காலையில் 8 மணிக்கு போகிறது, அவளுக்கு பொழுதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு துணிமணி அலசி போட்டுட்டு வெளியே தூக்கி கொண்டு விட்டுட்டு அது நல்ல முறையாக பண்ணிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு அந்த பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு ஆட்டு மாட்டுக்கு தண்ணி, செம்பிளி ஆட்டுக்கு தண்ணி, தொட்டிக்கு தண்ணி மோந்து ஊற்றிட்டு துணிமணி, பிள்ளைங்க துணிமணி அலசி போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சோறு சமைச்சு வச்சுட்டு விடியால 8 மணி இப்படியே 1 வருஷமா நடந்தேன். எங்கள் அக்கா, எங்கள் சின்னம்மா 3 பேர், எங்கள் அக்காளுங்க எங்கள் சின்னம்மாவும் பிள்ளைங்களுக்கு பால் தீனி வேணும் அப்படின்னு வேலைக்கு போவாங்க, களை வெட்ட போவாங்க. எங்கள் அம்மா காலை நீட்டி போட்டு உன மடியில் வச்சுக்கிட்டே உக்காந்துருக்கேன், தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டேன். இந்த பிள்ளைய கொண்டு நான் போய் தான் 8 மணிக்கு போய் தான் பால்வாடியில் கொண்டு விடணும் பள்ளிக்கூடத்தில். காய்ச்சல் 5 பேத்துக்கு மாத்துக்கட்டில் ஊசியை நானும் தூக்கிட்டு போய் போட்டு 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 அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு கால் முழங்கால் வலி வந்துருச்சு. உடம்புல ரொம்ப பிரச்சனை. நல்ல வேலைக்கு எனக்கு ஆண்டவன் இன்ன வரைக்கும் எந்த நோவும் வந்து விடல. இப்போ நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? இவங்களுக்கு கரமரம் சேர்க்கணும், இவங்க பசியும் பட்டினியாக இருக்கிறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துட்டேன், படிக்க வச்சுட்டேன். இவங்க பசி ஆறணும். ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்தா அவன் நிம்மதியாக கட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். வேலை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட தகுதி இல்லை. அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட வந்தேன். 2 பேரும் பொழைக்கணும். அந்த ஆளுக்கு பின்னாடி வாரசா எனக்கணும். நீங்கள் உங்களால தான் முடியும். என்னால் முடியாதுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட உரிமை கேட்கலான்னு வந்தேன். அந்த ஆளுக்கு பின்னாடி என் பிள்ளைங்களை பொறுத்து பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்து பிரச்சனை இல்லை. எனக்கு வேணும்னு நான் கேட்கவே இல்லை. என் பிள்ளைக்கு வேணும், என் புருஷனுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறதெல்லாம் நான் கேட்க வரல. இவங்க பின்னாடி வாரிசு இவங்க 2 பேரா தான் இருக்கணும். கிரிமினல், அறகுறையான கிரிமினல். அவரோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்காமா? இருக்கு, கொடுத்தனுங்களே. கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்குறேங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேங்க. சரி. அவங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சரிங்க.
அப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து போனாலும் பிள்ளைங்களுக்கு வந்து எந்த அப்பளுக்கும் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கும். We are getting a busy tone on this number. Please call later. We are getting a busy tone on this number. Please call later. இந்த நம்பர் பிஸியாக உள்ளது. சரி, இப்போ என்னன்னா இந்த பசங்களோட அப்பாவுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. சரிங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஃபோன் கட் பண்ணுறாரு. சரிங்க. எப்படியாச்சும் அவங்கள நேராக போய் பார்த்து பேசி இந்த பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு வேறு பசங்க இல்லை, அவர் வேலையில் இருக்காரு. ஆமாம், ரயில்வே வேலையில் இருக்காரு, வசதியாக இருக்காரு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பார்ப்போம். சரிங்க. என்ன நடக்குது, அவர் எங்கே இருக்காரு, எந்த சூழலில் இருக்காரு, இந்த பசங்களுக்கு அவர் ஏதாவது செய்வாரா, ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்காரா, நீங்களே பாருங்கள். சிறு வயதில் விட்டு பிரிந்த தந்தை இப்போது ஏற்றுக்கொள்வாரா? அந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவரை பார்க்க புறப்பட்டோம். குழந்தைகளை பெற்று தெருவில் விட்டுவிடுவதோடு தன்னுடைய கடமை முடிந்தது என இந்த தந்தை நினைத்து விட்டாரா? உண்மையில் அவருடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடையை அறியும் ஆவல் உங்களைப் போல எங்களுக்கும் இருந்தது, அந்த குழந்தைகளுக்கும் இருந்தது. தங்களுடைய அப்பாவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்ப்பது அன்பையா, பணத்தையா என்கிற கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பணத்தை எதிர்பார்த்தாலும் அதில் தவறொன்றும் இல்லையே. அந்த தந்தையின் கடமைதானே அதுவும். நல்ல வேலையில் இருக்கும் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு அந்த திருமணத்தின் வழியாக வேறு ஏதும் குழந்தைகளும் இல்லை. அப்புறம் எதற்காக இந்த குழந்தைகளை புறக்கணித்தார் என்கிற கேள்வி எங்களுடைய பயணம் முழுக்க இருந்து கொண்டே இருந்தது. அவருக்கான நியாயங்களும் சொல்வதற்கு இருக்கத்தானே செய்யும். அந்த நியாயங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் குழந்தைகளின் எதிர்காலம் என்கிற விஷயத்தில் எந்த வகை காரணங்களையும் நியாயங்களையும் சொல்ல முடியாதுதானே. அவர் எங்கு வேலை செய்கிறார், என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதையெல்லாம் அந்த ஊர் நண்பர்களின் உதவியுடன் சேகரித்தோம். மலைக்கு போறோம்ல, மலைக்கு போற இடத்துல இந்த பக்கத்துல இருக்கு. இப்ப போனீங்கன்னா இப்ப பாக்கலாம். சாப்பாட்டுக்கு போயிட்டு இப்ப 12 மணி வண்டி விட்ட உடனே சாப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க. ஆமா, ஸ்டேஷன் கலக்கல பாரு, இப்ப கொட்டாயி இருக்கு, அதுலதான் சாப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம பிடபிள்யூ இருக்கிறாரு, தாலியால் இருக்கிறாரு, அவரும் மேஸ்திரி எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க. அவர் ஒன்றும் இந்த குடும்பம் வர்ணிக்கிற அளவிற்கு கொடூர மனம் படைத்தவர் இல்லை என்பது தெரிய வந்தது. அவருக்கும் குழந்தைகள் மீது பாசம், பந்தம் எல்லாம் இருக்கத்தான் செய்தது. நான் பாத்துக்கிறேன் சார். சரி, எழுதி வாங்கி கொடுங்க. பெருமையா பேச்சு கேட்டுட்டு போக கூடாது, வரக்கூடாது. அதுதான் சார், நான் பெற்றவன நான் பாத்துக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணிக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க சார், அவங்க வந்து படிக்கணும்னு மட்டும் ஆசைப்படுறாங்க. நான் தான் எல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லமா, உங்களுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு, உங்களுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. சரியா? இப்ப நேர்ல நம்ம முன்னாடி தான் சொல்றாரு, சார் எல்லாம் பாத்துக்குவீங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு என்னன்னா அவங்க 18 வருஷம் வளர்த்திட்டாங்க சார். நான் தான் சொல்றேன், 18 வருஷம் அவங்க வளர்த்திட்டாங்க. பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல மார்க் வாங்குற பொண்ணு, அவனும் நல்லா படிக்கிற பையன். நான் தான் எல்லாம் பண்ணிக்கிறேன் சார். எந்த பெண்ணை விட மாட்டேன், பிள்ளைகளை பெத்தவனை விட்டுருவனுங்களா? அப்ப இருந்தே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன், நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல கிடையாது. சரி, என் பிள்ளை ஒரே வாரத்தில் சொல்ல முடியாதுங்களா? கண்டிப்பா 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 சொல்ல முடியாதுங்களா? அது எதுக்கு? சரிங்க, அந்த மாதிரி என்கிட்ட இல்ல. குழந்தைகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். அந்த குழந்தைகளின் மேற்படிப்பிற்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக உத்தரவாதம் அளித்தார். குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி, தந்தைக்கும் மகிழ்ச்சி, குழந்தைகளை தூண்டிவிட்ட பெரியம்மாவிற்கும் மகிழ்ச்சி.
இந்த விஷயத்திலிருந்து சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறது. ஒருவர் நல்லவர் அல்லது கெட்டவர் என உட்கார்ந்த இடத்திலிருந்து தயவு செய்து முடிவெடுக்காதீர்கள். நெருங்கி போய் அவரது மனநிலை என்னவாக இருக்கிறது என சோதித்து பார்த்துவிட்டு ஒரு முடிவிற்கு வாருங்கள். இந்த விஷயத்தையே எடுத்துக்கொண்டாலும் அந்த தந்தை கெட்டவர் கெட்டவர் என்றே இந்த குழந்தைகளின் மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சூழல் என்ன என்பதும் எடுத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவென்று ஒன்று கட்டாயம் இருக்கத்தான் செய்கிறது. முதலில் பிரச்சனைக்குரியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அது முடியாத பட்சத்தில் அவர் நல்லவரா கெட்டவரா என்கிற முடிவிற்கு வாருங்கள். நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் இங்கு யாரும் கிடையாது. எல்லோரும் ஒரு வகையில் சூழ்நிலை கைதிகள்தான். இந்த தந்தையைப் போல, இந்த குழந்தைகளைப் போல, எங்களைப் போல, ஏன் உங்களைப் போலவும் தான்.